அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல். ஆற்றாமை என்ற தலைப்பில் 5வது பாடலில் செடிமுடி தலையும் மனத்தினேன் துன்பச் செல்லினால் அரிப்புண்ட சிறியேன் அடிமுடி அறியும் ஆசை சற்று அறியேன் அறிந்தவர் தங்களை அடையேன் படிமுடி வலித்து கடிகொள்ளும் கடையர் பணத்திலும் கொடியனேன் வஞ்ச கொடிமுடித்திடுவேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவனே என இப்பாடலை சற்குரு பதிவு செய்கின்றார்கள். அறிந்தவர் தங்களை அடையேன். சர்க்குரு கடவுள் நிலையறிந்த அம்மயமாக அவர் பட்ட துயரம் கொஞ்சம் நஞ்சமல்ல. 5098ஆம் பாடலில் ஈராறு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியன் பட்ட பாட்டை நினைக்கில் இருமும் கரையுமே ஏறாய் அந்த பாடு முழுவதும் இன்பம் ஆயிற்று இறைவா நின் மெய்யருள் எனக்கு சொந்தம் ஆயிற்று என சர்க்குரு பதிவு செய்வார்கள். இறைவனின் உண்மையான அருள் என்பது இறைவனின் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. ஆக நாம் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும். மேலும் சர்க்குரு என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு ஒன்றுதான் என உறுதிபட கூறுகிறார். இறைவனை அடையக்கூடிய வழி அறம் பொருள் இன்பம் வீடு என 1871 வரை கூறப்பட்டது. ஆனால் 12/4/1871 உண்மை பத்திரிகை வாயிலாக அந்த இறைவனின் பரிபூரண அருளை நான் பெறுவேன். என்னை போல் நீங்களும் பெறுவீர்கள். எவ்வித அஞ்சமும் வேண்டாம். இது சத்தியம் என்று உறுதிபட சர்க்குரு கூறுகிறார். ஆக எல்லாம் அறிந்தவர் சர்க்குரு ஒருவரே. அந்த எல்லாம் அறிவதற்கு நாம் அவர் காட்டிய வழி உறுதி பொருள் 4. அது ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், இறைநிலையந்து அம்மயமாதல், அதனை பெற ஒழுக்கம் 4: இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 அடைய உயரலாம் ஒரு நீ திரு நடம் புரியும் திருப்பொது என அறிந்து உலக உயிர்களின் துன்பமாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவற்றில் பசியும் கொலையும் பரஜீவகாருண்யம். இதை செய்தால் எல்லாம் செயல்கூடும் என ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் எல்லாம் செயல்கூடும் என ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் உலகியலாருக்கு உறுதிபட சர்க்குரு கூறுகிறார். செடிமுடி தலையும் மனத்தினேன். செடி என்பது முன்வினை. செடி என்பது பாவம். பழி என்பது இப்பிறவின் மன்னிக்கு மனமிருந்தால் நீங்கிவிடும். பாவம் என்பது அறமீறியதால் தொடரும். ஒருவனுக்கு ஒருத்தி. இதை மீறினால் பாவம். பாவம் நிறைய உள்ள மனம் நமக்கு இருந்தால் கூட அது உயிர் கருணையால் கற்பூரம் காற்றில் கரைவுகூல் கரைந்து தேக சௌக்கியமும் இன்பமும் தரும் என்கின்றார் சர்க்குரு. அகவல் 182வது வரியில் செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியரு கேதரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார்.
துன்ப செல்லினால் அரிப்புண்ட சிறியன். கோழி முட்டையை வைத்து 21 நாள் அடை காத்து அந்த அடையிலிருந்து குஞ்சு வெளிவரும்போது அந்த கோழியின் மீது ஓர் சிறிய பூச்சி செல் இருக்கும். இது மேலே பட்டாலே அரிக்கும், தொடர்ந்து அரித்து கொண்டே இருக்கும். அதுபோல முன்வினை காரணமாக துன்பம் தொடர்ந்து வருத்தி கொண்டுள்ளது. அறிவில் சிறியனாகிய என்னை என இவ்வரியில் கூறுகிறார். செயல் என்பது காற்றின் இயக்கம் மனம். அறிவு என்பது ஒளியின் இயக்கம் ஆன்மா. அறிவுடன் மனம் பொருந்தி உயிர்கருணை செய்ய செய்ய நமக்கு இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அடிமுடி அறியும் ஆசை சற்றும் அறியேன். அகவல் வரி 258 8ம் 2ம் என்பன இயலும் முதற் படியென அட்டனின்ற அருளிய அருட்பெருஞ்சோதி எனவும் 8 என்பதற்கு அகவல் வரி 1316 அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்கின்றார். அழியா சிகரம் பஞ்சபூதம் 5 சூரியன் சந்திரன் இவை யாவும் இயக்கக்கூடிய பரமகாச சொற்பராய் ஒளிவடிவாய் அனாதியாய் உள்ளவர் இறைவர். அவரின் தடையற்ற இயக்கம் அதாவது செயல்பாடு தயவாக உள்ளது. இது காற்றின் இயக்கம், இதுவும் அனாதி. வகரம் அகரம் என்பது ஆன்மா. இதனை சர்க்குரு நெஞ்சறிவுறுத்தலில் பஞ்சபூதமாய் சந்திரனாய் சூரியனாய் ஆன்மாவாய் என்பார். ஆக மண் என்பது கால், நீர் என்பது வயிறு, நெருப்பு என்பது நெஞ்சு, காற்று என்பது தொண்டைக்குழி, ஆகாயம் என்பது தலை, சந்திரன் என்பது இடைகளை மனதின் செயல்பாடு, சூரியன் என்பது அறிவு பிங்களை. அறிவுக்கு ஓர் அறிவாய் உள்ளது ஆன்மா, சிற்றனு ஒளி. எஞ்சான் உடம்பில் தலையில் பூர்வ மத்தியாகிய சிற்றவையில் எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உகரம் காற்றின் இயக்கம் செயல்பாடு. இந்த செயல்பாடு இன்னொரு உயிரை காப்பாற்ற அந்த உயிர் இன்னொரு உயிரை காப்பாற்ற அந்த உயிருள் இறைவன் உள்ளான். இதனை தான் அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து என்பார். அகரமாகிய அறிவு உகரமாகிய மனம் இணைந்து அட்ட என்பது நெருங்கி நின்று நமக்கு அருளுவது அருட்பெருஞ்சோதி. முதல்ல உயிரை காப்பாற்று, அப்புறம் எல்லாம் புரியும். என்ன புரியும்? அருட்பெருஞ்சோதி அனுபவம். என்ன அனுபவம்? ஓதி நின்று உணர்ந்து தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம். உணர்வாய் நுர்வலாம் கடந்த அனுபவத்துக்கு அப்பாற்பட்ட அனுபவம். உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்யக்கூடிய அனுபவம். விந்து என்பது அறிவு, நாதம் என்பது செயல்பாடு. அறிவை அறச்செயல் செய்யும்போது தொடர்ந்து பலகாலம் தினசரி செய்ய செய்ய கண் தயவாகி மனம் நற்குணம் பெற்று உயிராகிய ஜீவன் பேதமுற்ற நுட்பமாகி முன்பே அறியும் திறன் வாய்த்து ஆன்மா நெகிழும். நெகிழ ஜீவகாருண்யம் உருக்கம் அதிகமாக ஊற்றிலும் கண்ணீர், அதனால் உடம்பு நனையும். கண்ணீர் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீர். வற்ற பிற உயிரின் துன்பம் போக்க அழுக மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று குறையாது. குறைவது சிற்றின்பத்தால். குறைய நரை திரை மூப்பு வந்து சேர்ந்துவிடும். இதனை சர்க்குரு நரைதிரை மூப்பு அறியா உடம்பினரே நல்ல உடம்பினர் என்பார். எங்கே கருணையாகிய உயிர்கருணையாகிய செயல்பாடு உள்ளதோ அங்கே இது விளங்கும். இப்போ சுகம் விளையும். எப்படி? அறிவுக்கருவி தயவாகி ஒரு வெளி கூடும். அதாவது அறிவுக்கருவி என்பது கண், காது, மூக்கு, வாய், செவி, மெய் இந்த 5 கருவியும் தூய்மையாகி ஒரு வெளி கடக்கும். கல்லாகிய மனம் கருவி நற்குணத்தால் ஒரு வெளி கடக்கும். இப்பொழுது முதல் வெளி கடந்து அடுத்த வெளியும் கடக்கும் பொழுது வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். சுகத்தில் வரும் பயன்
தயவால் நாம் மேலும் மேலும் உயிர்கள் கருணையால் உருக உருக இந்த மேடையை இந்த ஓடையிலே ஊறுகின்ற தண்ணீர் குறைய குறைய மூளை மலரும். மலரலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடும். அப்படி ஓடும் பொழுது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு சுட்டுக்காட்டிய இடம் புருவமத்தி. இஸ்லாமியர்கள் அஸ்லாம் அலைக்கும் என புருவமத்தியில் சலாம் செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் பரமபதத்தில் இருக்கும் பிதா என சிலுவையில் நெட்டியிடுவார்கள். வைஷ்ணவர்கள் நாமமிடுவார்கள். சிவனடியார்கள் திருக்கோடு போட்டு திலகமை பொட்டு வைப்பார்கள். ஆக இந்த பொட்டு வைக்கும் இடத்தில்தான் லேசான அதிர்வு உண்டாகும். மனம் என்பது காற்றின் நீக்கம். உறைமனம் கடந்தால் தயவால் லேசான ஓசை உண்டாகும். இன்னும் தயவு அதிகமாக அதிகமாக பலவிதமான ஓசை கேட்கும். சான்று அனுபவ மாலை 51ஆம் பாடலில் சர்க்குரு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் தயவு அதிகமாகி அதிகமாகி மேலே போக போக அருள் இறைவனின் தயவாகிய சாவியை ஜீவகாருண்யத்தில் நாம் பெற்றதால் திருக்கதவு திறக்கும், திரை விலகும், அடி பெருஞ்சோதி தோன்றும். இது 3448ஆம் பாடல் சான்றாக உள்ளது. நடு மாற்றறிய பொன்னொழியை மறைப்பு நீங்கி தோன்றும் சான்று 3449வது பாடலில் உள்ளது. முடியாக உள்ளொளி கலக்கும் சான்று 3550வது பாடலில் உள்ளது. இந்த மொத்த நிலையும் அனுபவ மாலை 54ஆம் பாடல் உறுதி செய்து இறுதியாகிய ஆணி பொன் அம்பலத்தே கண்ட காட்சி அற்புத காட்சியடி என ஆணி பொன் அம்பல காட்சி தலைப்பில் தெளிவாக கூறுகிறார். ஆக தயவு வளர் தவம், தவம் வளர் தயவு, தயவு வளர்ந்து தவம் நிறைந்து இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா கூட வேண்டும். படிமுடி வலித்து கடைகொள்ளும் கடையர் மன்னக வாழ்வு படி அதன் பயன் முடி வேண்டுமென்றால் 8ம் 2ம் என்பன 7ம் ஒரு படி என அட்ட நின்று நெருங்கி நின்று பார்க்கும்போது இப்படி கண்டனை இனி ஒரு படியலாம் அப்படியே எனும் அருட்பெருஞ்சோதியை அறிய 8ம் 2ம் அதாவது 10வது இடமாகிய யாய் எனும் பகர வடிவ குழியில் சிற்சபையில் மனதை அகத்தில் நிறுத்தி புறத்தில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க தினசரி பலகாலம் படிமுடி கடந்தது பாரென அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி என்பார். அப்படி பயணிக்கும்போது உலக வாழ்க்கை பயனை இழக்காமல் சிறைப்படும் கீழ்பழக்காலாக மாறாமல் தன்னிடம் உள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கும் வழி தெரிந்து விட்டால் நம்மிடம் ஏன் கொடுமை சேரப்போகிறது? வஞ்ச கொடி முடிந்திடுவேன். கொடி மரத்தில் கொடி உயர பறக்கும். அதுபோல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருக்கு இந்த வஞ்சக்கொடி மேலே பறக்கும். இவைகளெல்லாம் நீக்கியவருக்கு அந்த கொடி அவரவருக்கு அவருடைய நாபியிலே இருக்கும். இது அவரவர் அனுபவத்தால் இந்த கொடி ஜீவகாருண்ய விளக்கத்தால் ஏறும். இவ்வாறாக தான் அறிய முடியும். ஆக இவ்வாறாக தான் அறிய முடியும் என இப்பாடலில் அம்பலக்கூத்தனை அறிய முடியும் என்கின்றார். எனவே நாமும் அவர் கூறியபடி நடந்தால் அந்நிலையை அடையலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்கு. நல்லோரு நைத்த நலம் பெறு. எல்லோரும் வாழ்க செய்யும். திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.